தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் 19 லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தற்போது தமிழகத்தில் திமுக, அதிமுக, பாஜக மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. கட்சிகள் சார்பில் தற்போது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தென் மாவட்டங்களில் இருந்து தொடங்கியுள்ளார். இவரை தொடர்ந்து தற்போது ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல் போன்ற லோக்சபா தொகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரசாரம் செய்து வருகிறார். இந்த பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் உதயநிதி. இந்நிலையில் மதுரையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நடிகர் சூரி சந்தித்து சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலினுக்கும் நடிகர் சூரிக்கும் இடையே நெருக்கமான நட்பு உள்ள நிலையில் வரும் லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவர் வாழ்த்து தெரிவித்து உள்ளார். அதன் பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த நடிகர் சூரி தனது படங்கள் குறித்து பேசியுள்ளார். அதில் விடுதலை 2ஆம் பாகம் படப்பிடிப்பு முடிந்துவிட்டதாகவும் அதேபோல் மற்றொரு படமான கருடன் படப்பிடிப்பும் முடிந்துவிட்டது என்றும் விடுதலை படத்துக்கு முன்பாகவே கருடன் படம் வெளியாகிவிடும் என்று தெரிவித்தார். இந்த வேளையில் பத்திரிகையாளர் ஒருவர் அமைச்சர் உதயநிதி பிரச்சாரத்துக்கு அழைத்தாரா என்ற கேள்வியை எழுப்பினார். அதற்கு பதில் அளித்த நடிகர் சூரி, அவர் அப்படி எதுவும் என்னை அழைக்கவில்லை. நான் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். மேலும் எனக்கு அரசியலில் அந்த அளவிற்கு ஆர்வமும் புரிதலும் இல்லை என்பதும் அவருக்கு நன்றாகவே தெரியும். அதனால் படப்பிடிப்பை பாருங்கள் என்று அவர் சொல்லிவிடுவார் என்று கூறினார். ஆனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்து எப்போதும் இருக்கும் என்று சூரி கூறினார். இதன் மூலம் நடிகர் சூரியே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரசாரத்துக்கு அழைக்கவில்லை என்பது உறுதியாகிவிட்டது.